இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் ஏழரை சனியால் வரக்கூடிய கஷ்டங்களிலிருந்து தப்பிப்பதற்கு அல்லது தற்காத்து கொள்வதற்கு ஏதாவது வழிபாடு இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இருக்கிற நவகிரகங்களில் நம்ம சாஸ்திரத்தை பற்றியோ நவகிரகத்தை பற்றியோ சாமியை பற்றியோ தெரியாமல் இருந்தால் கூட சனி பகவான் அப்படின்னாலே எல்லோருக்குமே யதார்த்தமான ஒரு பயம் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அம்சமாக இருந்துகிட்டு இருக்குது. அந்த வகையில் அந்த சனி பகவான் ஏழரை சனியாக வரும்பொழுது அந்த சனி பகவானுடைய கஷ்டங்களிலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது பொதுவாகவே சுருக்கமான வழி என்ன கேட்டிங்கன்னா, இஷ்டப்பட்டு கஷ்டப்படக்கூடிய பக்குவத்தை உங்களுடைய மனசில் வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சனி பகவானால் உங்களுக்கு கஷ்டம் இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஏழரை சனி வரும்பொழுது கஷ்டம் அப்படிங்கிறது வருமானு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக உலக அனுபவங்களை கொடுக்கணும் அப்படின்னா அந்த உலக அனுபவங்கள் அப்படிங்கிறது நமக்கு கஷ்டமாக தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இருக்கிற வாழ்க்கையில் சந்தோஷமாகவே போயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத விட சாதாரணமாகவே போயிட்டுருக்குறோம் அப்படிங்கிறத விட ஒரு அசாதாரணமான வளர்ச்சி அப்படிங்கிறது ஏழரை சனியில் தான் கிடைக்குது அப்படிங்கிறது யதார்த்தமாக வந்துட்டு இருக்குது. நீங்கள் சாதாரண ஒரு பாதையில் நடந்து போனீங்கன்னு வைங்களே, நீங்கள் சாதாரணமாக நடந்து போனாலே போதும், அந்த பாதையை கடந்து விடலாம். அதுவே இந்த பாதையில் ஒரு பள்ளம் வந்துன்னு வைங்களே, அந்த பள்ளத்தை தாண்டணும் அப்படின்னா இருக்கிற நீங்கள் நடையிலிருந்து ஒரு 2 அடி பின்னாடி அதற்கப்புறம் வேகமாக நடந்து போய் தான் அந்த பள்ளத்தை தாண்ட முடியும். அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் சராசரியான மனித வாழ்க்கை அப்படிங்கிறத விட ஒரு பெருமையான மனுஷ வாழ்க்கை கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த சனி பகவானுக்கு மட்டும்தான் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. அந்த பெருமையான வாழ்க்கைக்கு அடி எடுத்து வைக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் அடி சறுக்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக தான் இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி அதாவது கொஞ்சம் தடங்கள் வந்தால் கூட அந்த தடங்களுக்கு மேலே மிகப்பெரிய அம்சங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய, பொதுவாகவே எந்த ராசியாக இருந்தாலும் எந்த லக்னமாக இருந்தாலும் எந்த ஒரு நட்சத்திரமாக இருந்தாலும் இந்த ஏழரை சனி வரக்கூடிய காலங்களில் தான் நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வரலாறு படிக்கிறோம், புவியியல் படிக்கிறோம், மருத்துவம் படிக்கிறோம். அப்படிங்கிற அந்த படிப்பு என்ற கல்வியை விட வாழ்க்கை என்ற வாழ்வியலை புரிய வைக்கக்கூடிய தகுதி இந்த சனி பகவானுக்கு மட்டும்தான் இருந்துகிட்டு இருக்குது. ஒருவருக்கு ஏழரை சனியோ அல்லது அஷ்டம சனியோ அல்லது சனி பகவானுடைய ஆதிக்கமோ வரக்கூடிய காலங்களில் தான் தன்னுடைய தாயார் யாரு, தகப்பனார் யாரு, பிள்ளை யாரு, மனைவி யாரு, மக்கள் யாரு, நட்பு யாரு, சகோதரர் யாரு, மாமன் மச்சான் பங்காளி இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு உதவி செய்வாங்க அப்படிங்கிற விஷயத்தை மிகப்பெரிய ஒரு தகுதியோடு தெரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் இந்த ஏழரை சனி காலத்தில் தான் இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது. தாயார் அப்படிங்கிறது மிகப்பெரிய அற்புதம் தான், பிள்ளை அப்படிங்கிறது மிகப்பெரிய அற்புதம் தான். என்னதான் தாயும் பிள்ளையும் ஒன்றாக இருந்தாலும் வாயும் வயிறும் வேறு என்ற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய தகுதி இந்த சனி பகவானுக்கு மட்டும்தான் மிகுதியாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால சனி பகவான் வரக்கூடிய காலங்களில் கஷ்டம் வருது அப்படின்னு நீங்கள் கஷ்டமாக நினைக்காம அந்த கஷ்டத்தை இஷ்டப்பட்டு ஏற்கக்கூடிய ஒரு தகுதியை அந்த மனோநிலையை வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஏழரை சனி அப்படிங்கிறது கஷ்டம் அப்படிங்கிறத விட அதிர்ஷ்டமான வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நாம் உறுதியாகவே தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரியான சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து ஓரளவு உங்களை தற்காத்து கொள்ளணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே நவ கிரகங்களில் சனி பகவானை வழிபாடு பண்ணணும். சனிக்கிழமை நாட்களில் சனிக்கிழமை நாள் காலை நேரம் அப்படிங்கிறத விட நவகிரக சம்பந்தப்பட்ட வழிபாடுகளை மாலை நேரங்களில் அந்தி சாயும் நேரம் என்று சொல்லக்கூடிய மாலை 6 மணிக்கு உங்களுடைய பொந்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வேண்டுதலாக வச்சு இந்த சனீஸ்வர பகவானுக்கு ஒரு எல் விளக்கு ஏற்றி வச்சு பிரார்த்தனை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த சனி பகவானுடைய நவகிரக சன்னதியிலிருந்து உங்கள் வீட்டுக்கு போகிறதுக்குள்ள ஏதாவது ஒருவருக்கு ஏதாவது ஒரு உணவு தானம் பண்ணக்கூடிய வழக்கத்தை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த உலகத்தில் பெயரே தெரியாத உங்களை பெயர் சொல்லும் மனிதராக மாற்றி காட்டக்கூடிய தகுதியை யாராக இருந்தாலும் நிச்சயமாக உணர முடியும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை.